railway station one side exit, platform number one side exit, Vishnu Nivasam building. ஸோ மக்களே பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் சைட் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா டைம் இப்போ 2:40 அவ்வளோ ஆகுது. நான் இப்போ தான் ட்ரெயின் இறங்கினேன் 2:30க்கு. ஸோ இறங்கி குடுகுடுன்னு ஓடினேன். ஸோ ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணு நிவாசம் பில்டிங் இருக்கும். இதுதான் இதுக்குள்ளே போனீங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ நான் டோக்கன் வாங்கிட்டேன். இப்போது இன்றைக்கி 12 மணிக்கு தர்ஷனம் எனக்கு. இன்றைக்கி 30 ஆகஸ்ட். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது சொல்லி. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் பஸ் டிக்கெட் கவுண்டர். Govinda Swan Temple. மக்கள் ஸ்டேஷன் கிட்ட பஸ் டிக்கெட் எடுக்கல அப்படின்னா டேரெக்டாக பஸ் ஏறிடலாம். நார்மலாக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் சரி. இவங்களே போகிற வழியில் ஒரு இடத்துல லெஃப்ட்டில் நிப்பாட்டுவாங்க. அங்கே வந்து நம்ம போய் டிக்கெட் எடுத்துக்கணும். Checking point. மக்களே நம்ம பஸ் இறங்கிட்டோம், மேலே வந்துட்டோம். டைம் இப்போ 4:15. 1 மணி நேரம் ஆச்சுங்க மேலே ஒருத்தி உங்களுக்கு. தட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நான் போயிட்டு புஷ்கரனில் குளிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஜப்பாலி போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ புஷ்கரனில் 6 மணிக்கு தான் திறப்பாங்களே. அதை விட முன்னாடி ஆதிவராக சுவாமி தரிசனம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ வாங்க போகலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. மக்களே நம்ம டைரெக்டாக எங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். கோபுரம் தெரிந்த பின்னாடி. ஸோ அங்கே குளிக்க போகலாம். ஆனால் திறந்துருக்க மாட்டாங்க. Please don't use footwear in the 4 Mada streets. So this is Mada street. No slippers. அப்போ நீ என்னடா பண்ணுற செருப்பு போடாமன்னு கேட்கலாம். நான் கையில் பிடிச்சின்னு இருக்கேன். மாத்ரு ஸ்ரீ வெங்கமாம்பா அன்னப்பிரசாத காம்ப்ளெக்ஸ் டெம்பிள். மக்களே அன்னப்பிரசாதம் டைமிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 to 10:30, லஞ்ச் 10:30 to 4 o'clock, டின்னர் வந்து 5 to 10:30. அதான் மேட்ரு. ஸோ இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்ட் நியர் அன்னப்பிரசாதம் கவுண்டர். புஷ்கரணி டைமிங்ஸ் 6 AM to 6 PM. மக்களே டைம் இப்போ 4:50 ஆகுது. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். லைக் ப்ரஷ் பண்ணி பாத்ரூம்லாம் போயிட்டு உட்காந்துட்ருக்கேன். புஷ்கரணி 6 மணிக்கு தான் திறப்பாங்க. ஸோ ஒரு மணி நேரம் டைம் பாஸ் பண்ணால் நான் குளிச்சிடலாம் 6 மணிக்கு போயிட்டு. ஸோ வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் திருப்பதி வரீங்க, லைக் மிட் நைட்டில் வரீங்க, இல்லை ஏர்லி மார்னிங் வரீங்க, ரூம் எதுவும் கிடைக்கலன்னா உங்களை நான் சொல்கிறேன்.
டைரெக்டாக மேலே வந்துடுங்க மலை மேலே. ஸோ மலை மேலே வந்துட்டிங்கன்னா சுவாமி புஷ்கரணி கிட்ட வந்துட்டிங்கன்னா இங்கே பாத்ரூம்ஸ்லாம் இருக்கும், நீட்டாக தாங்க இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே ப்ரஷ்ஷும் பண்ணிக்கலாம். அங்கேயே சுவாமி புஷ்கரணி 6 மணிக்கு திறப்பாங்க, அங்கே குளிச்சிடலாம். ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் அங்கேயே தான் இருக்கும், லேடிஸ்க்கு செப்பரேட்டாக ஜென்ட்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தர்ஷன் போயிடலாம், மேலே சுற்றி பார்க்கலாம். நிறைய பேர் இதுதான் மேலே நினைப்பாங்க, இதுக்கும் மேலே இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம். எங்கேருந்துரா லட்டு ஸ்மெல் அப்படி வருதுன்னு நினச்சேன். ஸோ இங்கேருந்து தான் வருது. ஸோ அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு 40 நிமிஷம் ஓட்டிட்டேன். டைம் இப்போ 5:30, இன்னொரு 1/2 அன் ஹவர். மக்களே டைம் 5:45, இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். குளிக்காமல் என்னடா தியானம் நீங்கள் கேட்கலாம். ஸோ சும்மா அவரோட நாமம் சொல்லிகிட்டு இருந்தேன், ஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ மக்களே, நம்ம புஷ்கரனில் குளிச்சிட்டோம். டைம் 6:15. ஸோ ஆதிவரஹ சுவாமியோட தரிசனத்துக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு புராணம் படி, நம்ம சாஸ்திரம் படி இவர் தான் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணோம். ஸோ அங்கே போகலாம். மக்களே டைம் 6:20. ஸோ இப்போ நம்ம ஜப்பாலி போக ரெடி ஆகிட்டோம், வாங்க போகலாம். ஸோ மக்களே, ஸ்ரீவாரி கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 360 டிகிரிஸ் ஃபுல்லாக மலை தாங்க. அந்த மலை மேலே பெரிய பெரிய மரங்கள், பார்க்கவே அந்த ரூட் கூட சூப்பராக இருக்குங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். இதோ கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸ்ரீ ஜாபாலி ஹனுமான் மந்திரம். ஓகே, லெட்ஸ் கோ. இங்கே ஆரத்தி அப்புறம் அர்ச்சனை டிக்கெட்லாம் ரேட் போட்டிருக்காங்க. மக்களே எவ்வளோ சைலண்ட்டான என்விரான்மெண்ட் பார்த்தீங்களா? நான் பேசுகிறது மட்டும்தான் கேட்கும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இப்போது, இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. ஸோ நான் எப்படி வந்தேன்னா, மெயின் கோபுரம் என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே ஏறிட்டு வந்துட்டிங்கன்னா, இறங்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் அந்த அன்னப்பிரசாதம் காட்டியிருப்பாங்க, அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா அங்கே நிறைய ஜீப்பு, கார், டாக்ஸி எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களே வந்து கேட்பாங்க என்ன எங்கே போகணுன்னு. நம்ம இந்த மாதிரி ஜாப்பாலி போகணுன்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து கேட்டதுபடி எவ்வளோ சொன்னாங்க, நான் கேட்டேன் 1000 ரூபாய் சொன்னாங்க செப்பரேட்டாக என்ன மட்டும் கூப்பிட்டு போகிறதுக்கு. நான் சொன்னேன் அவ்வளோ முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன். மீதி ஒரு 6 இடம் காட்டினாங்க. அந்த பாப்ப விநாசம், அப்புறம் சிலாத்தோரணம், அப்புறம் கிருஷ்ணரோட மந்திரம் ஒன்று, வேணுகோபால் சுவாமி டெம்பிள் ஒன்று, அதெல்லாம் சேர்த்து 250 ரூபாவும். நான் சொன்னேன் நான் அதெல்லாம் பார்த்துட்டேங்க, நான் இது மட்டும்தான் பார்க்கல, ஜாப்பாலி மட்டும்தான் பார்க்கல. ஸோ எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படி சொன்னேன். இருங்க மூச்சு வாங்குது. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க சரி இங்கே பாருங்கள், இது கவர்மெண்ட் ரேட்டு, வேணால் 800 ரூபா நான் உங்களுக்கு இது தரேன், ப்ரைவேட்டாக உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து பிக்கப் பண்ண இடத்துல ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொன்னேன் நான். ஸோ 800 ருபீஸ் ஆயிருக்குங்க ஒருத்தருக்கு. நீங்கள் கும்பலாக வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்தீங்கன்னு வைங்க, 4 பேரும் ஜப்பாலி போகணுன்னு வைங்க. ஸோ ஆளுக்கு 200 ரூபா தான் ஆகும். அந்த மாதிரி ஜாபாலி. சரி, ஜாபாலின்றவர் யார், எதுக்கு இந்த கோவிலுக்கு ஜாபாலி ஹனுமான்ன்ற பேர் வந்ததுன்னு சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ திருமலையில் 7 மலைகள் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் 7 மலை பேர் பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி. அதில் ஜாபாலின்ற மகர்ஷி 7 மலையில் அஞ்சனாத்ரின்ற மலையில் ஹனுமானுக்காக தவம் செய்தார். ஜாபாலியோட தவத்தை பாராட்டி ஹனுமான் அங்கிருக்கிற ஒரு சிலை மேல் தோன்றி காட்சியளித்தார் என்று தலபுராணம் சொல்லுது. ஹனுமான் தரிசனம் கொடுத்த அந்த சிலைக்கு ஜாபாலி மகர்ஷி பூஜை செய்ய ஆரம்பித்தார். அன்னிலிருந்து இந்த கோவிலுக்கு ஜாபாலி ஹனுமான் கோவில் என்ற பெயர் வந்தது. முன்ன பின்ன யாருமே இல்லை, பின்னாடி தூரமாக ஒருத்தர் வராரு, பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ ஹனுமான். நான் திருவண்ணாமலை போகும்போது ரமண மகர்ஷி ஆசிரமம்லேருந்து மேலே மலை மேலே ஏறுறதுக்கு நடந்து போனேன். எனக்கு அந்த ஞாபகம் வருது இது போனால். ஆனால் ரூட்டை இவ்வளோ நீட்டாலாம் இருக்காது, அது கல்லும் மண்ணுமா இருக்கும். நல்ல வேலை முள்ளு குத்தில். ஸோ எனக்கு இது பார்த்தா அந்த ஞாபகம் தான் வருது. ஸோ எவ்வளோ நேரம் நம்ம அப்போ ஏறணும்,
இப்போது இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ ஏறி இறங்குறோம். மக்களே லிட்ரலாக யாருமே இல்லை. Oh my god. 360. Temple. Let's go. Jai Sri Ram, Jai Sri Hanuman. ஸோ ஒரு 4 மணி நேரம் ட்ரெக்கிங். யாரோ 1 hour ட்ரெக்கிங் இருந்தாங்க என்கிட்ட. அவங்கள போய் கேட்கணும் என்ன கதைன்னு. மேபி வரதுக்கும் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1 hour நினைக்கிறேன். சிவா. இதுதான் ஜபாலி தீர்த்தம், ராமக்கொண்டுன்னு சொல்லுவாங்க. ராமாயண காலத்தில் ராமரும் லக்ஷ்மணனும் இங்கே குளித்தாங்கன்னு சொல்லி நம்புவாங்க. மக்களே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மலபார் ஜெயிண்ட் ஸ்குரல். இது ஜென்ரலாக ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். பட் அதுக்குன்னு கிட்டலாம் போயிடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ஹனுமானுக்கு பிரதட்சணம் பண்ணலாம். ஸோ கோயிலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சீதா கொண்டு இருக்கும். முன்னாடி எப்படி ராம் கொண்டு இருக்கோ பின்னாடி சீதா கொண்டு இருக்கும். நம்மளுக்கு ஹனுமானோட பிரசாதம் கிடச்சிது. ஸோ மக்களே நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வரலாம், இல்லை உங்களுக்கு பஸ்ஸில் கூட வரலாம். பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 15 ரூபா இல்லை 20 ரூபா இருக்கும், அவ்வளோதான். மலை மேலேருந்து டைரெக்ட் பாப்ப விநாசம் போகிற இடத்துக்கு பஸ் ஏறினீங்கன்னா இங்கே இறங்கிக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா தரிசனம் முடிச்சிட்டோம். ஸோ ரிட்டன் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஹனுமானோட தரிசனம். நம்ம வரும்போது ஒரு காக்கா கூட காணும். இது எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஜபாலி வரத்துக்கு பஸ் கூட இருக்குங்க. திருமலை மேலேருந்து பாப்ப விநாசனம் போகிற பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா ஜபாலி போகலாம். அங்கேருந்து அப்படி போய்க்கலாம். ஸோ மக்களே ஜபாலிக்கு வரணும்னு நினச்சோம், வந்துட்டோம். ஸோ திருப்பதி கோயிலேருந்து திருமலை கோயிலேருந்து கேப் ஒன்று பிடிச்சி கோயில்கிட்ட வந்து ஜபாலி கீழே வரைக்கும் வந்து அங்கேருந்து இந்த ஏதோ படி ஏறி போய் ஹனுமானோட தரிசனம் வாங்கி திருப்பி ரிட்டன் போயிட்டுருக்கோம். அது மேட்ரு. ஸோ ஸ்டெப்ஸ் டவுன் என்ன பார்ப்பீங்க? ஸோ டைம் லேப்ஸ் போட்டு விட்றேன், கீழே போயிடலாம் வாங்க. ஸோ மக்களே நம்மளை எங்கே ஏற்றிக்கிட்டாரோ அந்த டாக்ஸி டிரைவர் அங்கேயே கொண்டு வந்து விட்டார் பார்க்கிங்கில். ஸோ இப்போ நம்ம திருப்பி அந்த அன்னப்பிரசாதம் அங்கே போயிடுவோம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு. காலைல 8:30 ஆக போகுது டைமு இப்போ ஷார்ப்பாக 7:55. ஸோ 6:30 கிளம்புனேன், 7:55 இறங்கியாச்சு. ஸோ இதுதான் ஜபாலி vlog. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வேறுக்கனே பார்த்துட்டிங்கன்னா ஜெய் ஸ்ரீராம். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், ஓம் நமோ வெங்கடேஷாய.